ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களே, இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்றது மாதிரி பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலை அப்படின்னு பக்தர்களால புகழப்படுற நம்ம பர்வதமலையை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க இருக்க சிவபெருமான வழிபட்டோம்னா மனம் வாழ்வு ரெண்டுலயுமே உற்சாகம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த மலையை பத்தி சுவாரஸ்யமான பல விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோயிலை பத்தி சொல்லப்படுற இன்னொரு மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இறைவனையும் இறைவியையும் உருவாக்கி வழிபட்டவர் சித்தர் போகர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இங்க இருக்கிற இறைவனையும் இறைவியையும் சூட்சம ரூபத்துல வழிபடுறதா சொல்லப்படுது. இந்த கோயிலோட ஒரு தனி விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதவுகளே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கதவுகளும் கிடையாதுன்றதோட அர்ச்சகர்களும் கிடையாது. கோயிலுக்குள்ள போய் நாமளே தானே அர்ச்சனை செஞ்சுக்கலாம். இந்த கோயிலுக்குள்ள போனதுமே நாம முதல்ல